உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சுகர் வந்து டைப் 1 சுகரா இல்லை டைப் 2 சுகரா, அதாவது டைப் 1 டயபெட்டிஸா இல்லை டைப் 2 டயபெட்டிஸா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டிய பிளட் டெஸ்ட் வந்து சி பெப்டைட். இது எழுதி எடுத்துக்கிடுங்க, சி பெப்டைட் டெஸ்ட். எழுதி எடுத்தீங்களா? இது எடுக்கிறது மட்டும் இல்லை, இது கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதில் பயங்கர குழப்பத்திலே உட்காந்துருப்பாங்க. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இல்லை கால் பண்ணி பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியா? ஸோ வந்து டயபெட்டிஸில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும். ஆனால் டைப் 1ஆ இல்லை டைப் 2வா அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டவுட்டில் இருக்கும்போது, சந்தேகம் இருக்கும்போது சி பெப்டைட் எழுதி எடுத்தீங்களா? எழுதி எடுத்தீங்களா? இது எழுதி எடுத்துக்கிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஏன்னா டயபெட்டிஸ் சுகர்னால எத்தனை பேர் மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கே தெரியும்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த விஷயத்த. சரி, உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க சி பெப்டைட் டெஸ்ட். ஓகேவா?